பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு ராஜிக்கொடியும் கதிர்கொடியும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கிற போது நம்ம கதிரோ ராஜி இருந்துட்டு என்னாச்சு அம்மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசில் எப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்தேன், சிரிப்பு வந்துடுச்சு. இப்பயும் அதே சண்டையை தான் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லை இல்லை அம்மாச்சி, நாங்கள்லாம் சண்டைலாம் போடுறதில்ல. அப்படியே சண்டை வந்தாலையும் உட்காந்து பேசிக்கிறவங்கள தவிர சண்டைலாம் போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோமதி இருந்துட்டு, போதும் போதும் விட்டாக்க பேரனை தொட்டிலில் போட்டு ஆட்டுவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்ட உடனே, ஏன் என் பேரனுக்கு நான் அப்படி கூட தான் செய்வேன். அப்போ அவனுக்கு செய்ய முடியாத எல்லாத்தையும் இப்போ என் ஆசை தீர வச்சு கொஞ்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொன்ன உடனே ராஜிக்கு சிரிப்பு கண்ட்ரோல் வரல. கதிர் இருந்துட்டு, என்ன அம்மாச்சி என்ன தொட்டிலில் போட்டு ஆட்டுற மாதிரி நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாம் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அம்மாச்சி இருந்துட்டு, ஏ ராஜி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் எல்லாம் வந்த உடனே கோமதி இருந்துட்டு வந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியனுக்கு ஒரு பிளேட் கூட கொடுக்காம, ஒரு தண்ணி கூட வைக்காம கோமதி இருந்துட்டு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி இருந்துட்டு, ஏ மாப்பிள்ளை கவனி கோமதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சட்னி வேணுமா சாம்பார் வேணுமான்னு கேட்குறாங்களே தவிர அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே காதில் போட்டுக்க மாட்டேன்றாங்க. பாண்டியன் ரொம்பவே கோவப்படுறாரு. ராஜி தான் பாண்டியனுக்கு என்ன தேவையோ அதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம முத்துவேல் இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சக்திவேல் இருந்துட்டு அப்பத்தான்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, ஆனால் இன்னைக்கு உன் கல்யாணம் நடக்காமல் போனதுக்கு அந்த அப்பத்தா தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் இருந்துட்டு நம்ம குமர்வேல் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் ஆகியிருந்தாலையும் நீங்கள் அம்மாச்சியை வெளியே அனுப்பியிருக்கவே கூடாது. நீங்கள் அம்மாச்சியை வெளியே அனுப்புனது ரொம்ப பெரிய தப்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் பண்ணது தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தப்பாக தெரியுது. ஆனால் அவங்க இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் பெருசாக தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா முத்துவேல் வந்து நிற்கிறாங்க. என்னென்ன நாளைக்கு தான் வருவீங்கன்னு பார்த்தா, ஆனால் இன்றைக்கே வந்து நிற்கிறீங்க, என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்ட உடனே முத்துவேல் இருந்துட்டு சக்திவேல் கேட்ட எந்த கேள்விக்குமே பதிலாக சொல்லாமல் வடிவன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. வீட்டில் இருக்கிற நம்ம பழனி, அதுக்கு அடுத்ததாக நம்ம மாறின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கூப்பிடுவோம். வீட்டில் அப்படி என்னதான் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை? ஒரு நாள் ஊரில் இல்லைன்னா வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக பண்ணி வைப்பாங்களா? யாரை கேட்டு ஆத்தாவை வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சக்திவேல் இருந்துட்டு, ஆத்தா என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு, என் பையனோட கல்யாணத்தை நிறுத்தி நடுத்தெருவில் நிப்பாட்டிட்டாங்கன்னு நம்ம ஆத்தா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. என்ன வேணாலையும் இருந்துட்டு போட்டுமே, நான் வர்ற வரைக்கும் நீ அமைதியாக இருந்திருக்கணும். குமர்வேலுக்காக பொண்ணு பார்த்து அலைஞ்சது நான், நீ கிடையாது. அது என்ன வேணாலும் இருந்துட்டு இருக்கலாம். நான் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசியிருப்பேன். ஆனால் நீயா ஏதோ ஒன்று பண்ணி வச்சு ஆத்தாவையும் வெளியே அனுப்பி விட்டுருக்க. நம்மளுக்கு ஊருக்குள்ளே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்ட போயிட்டே இருக்கு. இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்ற மரியாதை எல்லாமே உன்னால் கெட்டு போச்சுடா அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போவே வந்து ஆத்தா கிட்ட மன்னிப்பை கேட்டு ஆத்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியை பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. என் பையன் கல்யாணத்தை நிறுத்தின அந்த தாய் கிழவி எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ வந்து ஆத்தாவை கூப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்கியூமெண்ட்டாக போயிட்டுருக்கு.
ஒரு வழியா முத்துவேல் சொன்னதுபடி தான் சக்திவேலு நடந்துக்கிறாங்க. அம்மா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் சொன்ன உடனே, என்ன இது உன் பெரிய அண்ணன் வந்துட்டான் போல இருக்கு, போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியே பேசுகிறாங்க. அத்தா, என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனால் நீ வெளியே வந்தது ரொம்ப பெரிய தப்பு. நான் எங்கப்பா வெளியே வந்தேன், தோ நிற்கிறானே உன் தம்பிக்காரன், அவன் தான் என்னை வீட்டை விட்டு தரு தருன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுட்டான். திக்கு போக திசை இல்லாமல் என் புள்ள வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். இத்தனை வருஷமா மகன்னு சொல்லிட்டு உங்களை நம்பி நான் அந்த வீட்டில் இருந்தேன். ஆனால் இவன் சொல்கிறான், இது ஒன்றும் உங்களோட சொத்து இல்லை, எங்கள் அப்பா எங்களுக்காக கொடுத்த சொத்து, எங்கள் 3 பேருக்கு தான் உரிமை இருக்குது, உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, வெளியே போங்கன்னு சொல்லி தோ இந்த நடு ரோட்டில் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனான். எல்லாரும் சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் எத்தனை தடவை தான் நானும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிட்டு பிள்ளைங்களுக்காக அந்த வீட்டில் இருக்க முடியும் சொல்லு. அதனால தான் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் மக குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி என் மகளுக்காக வேண்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் என் மக வீட்டில் இருந்துட்டு பசங்க எங்கே இருந்தாலையும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நான் வாழ்த்திட்டு போகிறேன்னு, இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு வரதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லா பழியும் தூக்கி பாண்டியன் மேலே போட்டதுனால பாண்டியனும் ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலை பார்த்து முத்துவேல் கேட்கவும், அது ஓவராக பண்ணிட்டு போகுதுன்னு, அது செய்கிற தப்பு உங்க யாருக்கும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் அங்கேருந்து கிளம்பிறாரு. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு நம்ம அப்பத்தாவுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சரவணன், கதிர், ராஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில இருந்துட்டு சரவணனை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. சரவணனும் வராங்க. உன்னை பார்க்கவே பிடிக்கல, உன் கூட பேச பிடிக்கல, நான் ஒதுங்கி ஒதுங்கி போனேன், நீ என்னடனா தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லலாம் தான் நான் வந்திருக்கேன். நமக்காக ஒரு வாரிசு வரப்போகுதுங்க, இங்கே பாருங்கள், நான் 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாக மயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம தங்கமயில ஏற்றி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மாமா போதும் மாமா, கீழே இறக்கி விடுங்க, தலை ரொம்ப சுத்துது மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா எல்லாமே கனவாக போச்சு. நாளைக்கு நசமாகவே இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு தங்கமயில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.